Taste the Daily. நெல் கொள்முதலில் 170 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்துள்ளதாக விடியா திமுக அரசு மீது விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அவர் தெரிவித்தவற்றை பார்க்கலாம். தனியார் நிறுவனம் விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்த நெல்லுக்கும் உரிய தொகையை விடுவிக்கவில்லை. அரசிடம் பெற்ற 170 கோடி ரூபாய்க்கான அரிசியையும் நுகர்வோர் வாணிபக் கழகத்திற்கு திரும்ப செலுத்தவில்லை. எனவே மிக பெரும் மோசடி நடந்திருக்கிறதோ என்கிற அச்சம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2 மாத காலமாக விவசாயிகள் பணம் கேட்டு காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. விவசாயிகளுக்கு பணம் சென்றடையாததால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அவசரமாக தலையிட வேண்டும். அந்த நிறுவனத்தின் மூலம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பெற்று தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்று அந்த நிதியை வழங்க வேண்டும்.